போதைப்பொருள் பழக்கத்தை தடுக்க தவறிய தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகளை கண்டித்து புதுச்சேரியில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. போதைப்பொருள் பழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்திருந்தார். அந்த வகையில் புதுச்சேரியில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சாலையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா, ஆயில் ஸ்டாம்ப் மற்றும் அபின், ஹெராயின், பிரவுன் சுகர் உட்பட பல்வேறு போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி விற்பனை செய்யப்படுகிறது என்றும் ஒரு சில அரசியல் தலைவர்களின் பாதுகாப்புடன் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். கஞ்சா போதையால் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இதற்கு பிறகாவது அரசு கஞ்சா உட்பட போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்றும், ஆனால் அரசு அதை செய்யாமல் மௌனம் காத்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். தமிழக விடியா திமுக ஆட்சியில் சர்வதேச போதை விற்பனை ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடைய பலர் புதுச்சேரியில் உள்ளதாக கூறிய அவர், புதுச்சேரி காவல்துறை இதுபோன்ற விஷயங்களில் வெறும் பார்வையாளராக இருக்கிறது என்று தெரிவித்தார். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை அரசு தடுக்கும் வரை தொடர் போராட்டங்களை அதிமுக முன்னெடுக்கும் என்று அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன்.